வணக்கம். இந்த வீடியோவில் 21 மாத நிலுவை சற்று முன் 8/6/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன மரண அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கோரிக்கைகள் அமல்படுத்தப்பட்டால் எவ்வாறு பயன்பெறுவார்கள் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் மீண்டும் கவனத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களுடைய முக்கிய வாழ்வாதார போராட்டமாக மாறியிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு தனது 10 முக்கிய கோரிக்கைகளை புதிய தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் போது ஓபிஎஸ் திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று திமுக வாக்குறுதி கொடுத்திருந்த நிலையில் அதை நிறைவேற்றாமல் அதற்கு மாற்றாக டிஏபிஎஸ் திட்டத்தை அறிவித்தது. இது அரசு ஊழியரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் ஓபிஎஸ் திட்டம் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது ஊழியரிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் ஏற்பட்ட பணிச்சுமை, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதிய கோரிக்கை, அங்கன்வாடி மற்றும் ரேஷன் கடை ஊழியருடைய தீராத பிரச்சனைகள் போன்றவை அரசு பணியாளர்கள் மனநிலையை பாதித்திருக்கிறது. இந்த நிலையில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக 1/4/2003க்கு பின்பு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. அதேபோல் டெட் தேர்வு சார்ந்து 2010க்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறையில் நிலவக்கூடிய ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான CAS ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொகுப்பூதியத்தில் பணிபுரிவோருக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் முக்கியமாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2002ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை முழுமையாக கணக்கில் கொண்டு ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய என்பதால் புதிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் 21 மாத நிலுவைத் தொகை குறித்த முடிவுகள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையும் அரசியல் சூழலையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.